ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். இந்த ஸ்லோகத்தின் பொருள்: சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறுகிறான் திருதராஷ்டிரனை பார்த்து. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அழகாக அணிவகுக்கப்பட்டிருந்த பாண்டவ சேனையை பார்த்து வியப்படைந்த துரியோதனன் தன் ஆச்சாரியனான துரோணாச்சாரியரிடம் சென்று பேசத் தொடங்கினான் என்று சஞ்சயன் கூறுகிறார். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், துரியோதனனுக்கு ஆரம்பத்திலிருந்தே பாண்டவர்கள் மீது கோபம் இருந்ததாம், ஒரு வெறுப்பு இருந்ததாம். அதனால் இந்த வெறுப்பு, இந்த கோபம் அவர் கண்களை மறைத்து, இந்த பாண்டவர்கள் தானே, இவர்களால் என்ன சண்டை போட முடியும் என்று யோசிக்க வைத்ததாம் துரியோதனனை. ஆனால் அழகாக அணிவகுக்கப்பட்டிருந்த அந்த பாண்டவ சேனையை பார்த்தவுடன் கொஞ்சம் நர்வஸ் ஆறாராம் நம்மளோட துரியோதனன். பார்த்த உடனே பயம் வர்றதுதான் இவருக்கு. இவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமோ என்று யோசிக்கிறார் துரியோதனன். இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு கேள்வி தோன்றும். ஆச்சாரியம் உபசங்கம்ய என்று ஏன் கூறுகிறார் சஞ்சயன்? ஏன் நம் துரியோதனன் ஆச்சாரியனான துரோணாச்சாரியரிடம் செல்ல வேண்டும்? அவர்தான் அந்த கௌரவ படையை வழிநடத்துகிற தலைவனாக இருக்கிறாரே, துரோணாச்சாரியரை அவரிடம் கூட்டிருக்கலாம், எதுக்கு அவரே அங்க போகணும் என்றால், முதல் விஷயம், துரோணாச்சாரியர் துரியோதனனின் குருவாக இருக்கும் காரணத்தினால் துரியோதனன் துரோணாச்சாரியர் மீது மரியாதை வைத்திருக்கிறார். இரண்டாவது விஷயம், நம்ம துரியோதனனுக்கு அரசியல் ஞானம் ரொம்ப அதிகமாகவே இருந்ததாம். அதனால் யாரிடமிருந்தாவது வேலை நடக்கணும், யாராவது இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை பண்ணி தரணும் என்றால் அவர்களை அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு என்ன விஷயமெல்லாம் பண்ண முடியுமோ அனைத்தையும் செய்ய நினைப்பானாம் நம் துரியோதனன். அதனால்தான் துரோணாச்சாரியர் அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று துரோணாச்சாரியரிடம் பேசத் தொடங்கினானாம் நம் துரியோதனன். இப்படி ஏன் துரோணாச்சாரியர்கிட்ட போய் பேசினான் என்றால், முதல் விஷயம், துரியோதனன் அந்த அழகாக அணிவகுக்கப்பட்ட பாண்டவ சேனையை பார்த்து வியப்படைந்தான். அந்த அணிவகுப்பை பற்றி தன் குருவான துரோணாச்சாரியரிடம் கூற நினைத்தானாம் நம் துரியோதனன். இரண்டாவது விஷயம், அந்த அணிவகுப்பை பார்த்து அவனுக்கு மனதில் ஒரு பயம் வந்தது என்று கூறினேன். அந்த பயத்தை கொஞ்சம் தனித்து கொள்வதற்காக, அந்த பயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்கிறதுக்காக அவரோட பயத்தை துரோணாச்சாரியோட ஷேர் பண்றதுக்காக போனாராம் நம் துரியோதனன். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 2வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.